வவுச்சர்ஸில் ரேட் கால்குலேட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. லெட்ஜர்னே செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ஐட்டனே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து லெட்ஜர் செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் அந்த ரேட் கால்குலேட்டை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கிளிக் பண்ணால் ஒர்க் ஆகாது. அதனால் நீங்கள் இந்த லெட்ஜர் செலக்ட் பண்ணிவிட்டு ஐட்டம் நேமும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரேட் கால்குலேட்டர் கிளிக் பண்ணுறேன். இங்கே 3% அது 3 இருந்தால் இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் வேறு பர்சன்டாக இருந்தால் இப்போ சப்போஸ் ஸ்டோனாக இருந்தால் 0.25 நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ 3% போட்டுக்கிறேன். இங்கே வந்து நெட் அமௌண்ட் குவான்டிட்டி, இப்போ இது வந்து ரேட் கால்குலேட்டரு, குவான்டிட்டி கால்குலேட்டர் தனியாக இருக்குது. இப்போ ரேட் கால்குலேட்டர் பார்க்கலாம். இப்போ குவான்டிட்டி தான் நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ 200 கிராம்னு வச்சுக்குவோம். அமௌண்ட் வந்து 1,00,000 ரூபா போட்டிருக்கேன். போட்டுட்டு ஃபைன் ரேட்டு கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ரேட்டு போடணும் அப்படின்னு அதே சொல்லிடும். நம்ம ஒரு 0 கம்மி பண்ணிக்கலாம். 2 0 சேர்த்து பார்ப்போம். இப்போ வந்து 4,854 ரூபா 37 பைசா போடணும்னு சொல்லுது. அதாவது 200 கிராமுக்கு இந்த ரேட்டு போட்டால் இந்த நெட் அமௌண்ட் வரும், இந்த டேக்ஸ் பர்சன்டேஜாக இருந்தால். இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது நீங்கள் இதை வந்து குயிக்காக பில்லு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த மாதிரி போட்டுட்டு யூஸ் கால்குலேட் வேல்யூஸ்னு கிளிக் பண்ணிங்கனாவே அதே வந்து அங்கே அந்த 200 இது எல்லாத்தையும் அதை ஃபில் பண்ணி விட்டுரும். நெட் அமௌண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடும். அதே மாதிரி ரவுண்ட் ஆகும், இந்த -22 டிவிஷன் அதை ஃபில் பண்ணிக்கும். நீங்கள் உடனே அப்படி சேவ் பண்ணிக்கலாம். அது இது வந்து பில் போடுற டைமை குறைக்கும். அப்படிங்கிறனால இது நீங்கள் யூஸ் பண்ணி போய்க்கோங்க. இதுலேயே வந்து டிசிஸ் பர்சன்டேஜ் அதுவும் இருக்குது. இப்போ 1% நீங்கள் போடுறேன், போட்டுட்டு அதே டிடிஸ் பர்சன்டேஜ் இருந்தால் அதுவும் போட்டுக்கோங்க. என்ன இருக்குது வேணுமோ அதை போட்டுக்கோங்க. இப்போ ஃபைன் ரேட் கொடுக்குறேன். இப்போ அதுக்கு மாதிரி 4,806 ரூபாய் மாறிடுச்சு. இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா யூஸ் கால்குலேட் வேல்யூஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதே வந்து டிசிஎஸ் இங்கே போட்டுருச்சு. இந்த இதெல்லாம் அதுவே ஃபில் பண்ணிடுச்சு. இதே மாதிரி குவான்டிட்டி கால்குலேட்டும் இருக்குங்க. இது வந்து என்ன அப்படின்னா, இப்போது அந்த ரேட் கால்குலேட்டர் வந்து நம்ம வந்து குவான்டிட்டி டைப் அடித்து ரேட் கால்குலேட் பண்ணணும். இது வந்து என்னென்னா ரேட் டைப் அடிக்கணும், அது குவான்டிட்டி அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். இப்போ வந்து நெட் அமௌண்ட் 10 லட்ச ரூபா போட்டிருக்கு. ரேட் 8,000 ரூபா போட்டேன் அப்படின்னா, போட்டு ரேட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இப்போ இந்த ரேட்டு போடுறதுக்கு இந்த குவான்டிட்டி என்ன குவான்டிட்டி போட்டால் வரும் அப்படின்னு அது கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே ஒயிட் கலரில் இருக்கிற பாக்ஸ் எல்லாம் நம்ம டைப் அடிக்க முடியும். இந்த கலர்டு பாக்ஸ் எல்லாமே நம்ம டைப் அடிக்க முடியும். அது வந்து அதுவாக கால்குலேட் பண்ணி கொடுக்குற வேல்யூஸு. அதாவது ரேட் கால்குலேட்டுங்கிறது வந்து நம்ம நெட் அமௌண்ட்டும் குவான்டிட்டியும் கொடுத்தா ரேட் கால்குலேட் பண்ணி கொடுக்கும். இந்த குவான்டிட்டி கால்குலேட்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம ரேட் ஃபில் பண்ணிவிட்டு நெட் அமௌண்ட் ஃபில் பண்ணோம் அப்படின்னா இந்த குவான்டிட்டியை கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த 120.158 அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்த்து டைப் அடிச்சுக்கல, இல்லைன்னா யூஸ் கால்குலேட் வேல்யூஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே காப்பி பண்ணிக்கும் எல்லாத்தையும். இதே மாதிரி ரேட் வித்து டேக்ஸாக போட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் ஃபில் பண்ணக்கூடிய ரேட்டு வந்து இன்க்ளூடிங் டேக்ஸாக இருந்ததுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இங்கே போடுற போல் இங்கேயே போட்டிருக்கு 8,000ன்னு. இதுவே வந்து ரேட் இல்லாத டேக்ஸை என்னென்னு கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். அதை பேஸ் பண்ணி குவான்டிட்டி எவ்வளோ அப்படிங்கிறதையும் அதுவே கால்குலேட் பண்ணிக்கும். அடுத்தது இன்னொன்று வந்து பியூர் ரேட் அப்படின்ட்டு இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா பியூர் கோல்டு ரேட். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி போட்டது வந்து 916 ரேட்டு, அதாவது ஆர்னமெண்ட் ரேட்டு போட்டோம். இப்போ வந்து பியூர் கோல்டோட ரேட்டு போட போகிறோம். அது பியூர் சில்வர் பியூர் ரேட், அந்த பியூர் ரேட்டு போட போகிறோம். இப்போ 10,000 அடிச்சுட்டு டச் ஒரு 96 டச்சுன்னு போட்டுட்டு இப்போ பியூர் ரேட்டுங்க பட்டன் கிளிக் பண்ணி இந்த ரேட்டு கிளிக் பண்ணக்கூடாது, பியூர் ரேட்டு தான் நம்ம அடிச்சது. அதனால் அதுக்கு நேராக இருக்கிற இந்த பியூர் ரேட்டு கிளிக் பண்ணணும். பண்ணிங்கன்னா ரேட்டு இதுக்கு எவ்வளவுங்கிறதையும் வந்துட்டு இப்போ 10,000 ரூபாய்க்கு 96% போட்டிங்கன்னா 9,600 ரூபா. அப்புறம் அதை பேஸ் பண்ணி குவான்டிட்டி கண்டுபிடிச்சி கொடுத்துரும். அடுத்து இன்னொன்று இருக்குது, 10,200 போட்டுட்டு பியூர் ரேட் வித் டேக்ஸ். இது என்ன மீனிங்னா,
பியூர் ரேட்டே வந்து இன்க்ளூடிங் டேக்ஸ் அப்படின்னு இருக்கும்போது மட்டும் இதை இங்கே டைப் அடிச்சுட்டு பியூர் ரேட் வித் டேக்ஸ்னு போடுங்க. இந்த பியூர் ரேட் அடிக்கும்போது மட்டும் டச்சு கண்டிப்பாக அடிக்கணும். இந்த ரேட்டுக்கு வந்து இந்த ரேட்டு வித் டேக்ஸ் மட்டும் அடிக்கிறதா இருந்தால் இந்த டச்சு தேவையில்லை. அது வந்து ரேட்டு ஸ்ட்ரெயிட்டாக டைப் அடித்து குவான்டிட்டி கால்குலேட் பண்ணுறோம். ஆனால் பியூர் ரேட் அப்படிங்க வந்து பியூர் கோல்டு ரேட் அடிச்சுட்டு அது என்ன டச்சில் அதை கால்குலேட் பண்ணணுன்னு போட்டிங்கன்னா அது இந்த மாதிரி வந்துக்கும். இப்போ இது வந்து ரேட்டு, இது வந்து என்ன ஆர்னமெண்ட் ரேட்டு டேக்ஸ் இல்லாத ரேட்டு போடணும் இங்கே போடுறதா இருந்தால். இல்லை எனக்கு ஆர்னமெண்ட் ரேட்டு டேக்ஸோட இருக்க ரேட்டு தான் ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே அடிச்சுக்கணும். இந்த 4 ஏதோ ஒன்று அடித்தா போதும். பியூர் ரேட்டு தெரியுது அப்படின்னா பியூர் ரேட்டு தான் வேணும் அப்படின்னா பியூர் ரேட்டில் டேக்ஸ் இல்லாத ரேட்டு இங்கே போடுறதா இருந்தால் இங்கே போட்டு இங்கே டச் என்னவோ போட்டு அதை போட்டுக்கணும். இல்லைன்னா பியூர் ரேட் வித் டேக்ஸ் அதில் போட்டு இது அடிக்கணும். இந்த 4 ரேட்டில் ஏதாவது ஒன்று மட்டும் அடிச்சிங்கனாவே ரேட்டு வந்துக்கும். நீங்கள் எந்த ரேட் அடித்தாலும் இந்த ரேட்டில் என்ன காட்டுதோ அந்த ரேட்டை தான் இங்கே கொண்டு வந்து போடணும். அது நீங்கள் காப்பி கிளிக் பண்ணாலும் அந்த ரேட்டை தான் கொண்டு வந்து போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 9506ன்னு போட்டிருக்கு. எதை கிளிக் பண்ணுறீங்களோ, எந்த பட்டனை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த ரேட்டை பேஸ் பண்ணி எடுத்துக்கும்.